ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2137வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாசுரம் 5வது பாசுரமாகும். எம்பெருமானை விழுங்கினேன், எம்பெருமானை அனுபவித்தேன், மனம் மொழி மெய்களால் சிரத்தையுடன் அனுபவித்தேன் என்றார் சென்ற பாட்டிலே. ஆழ்வாருடன் கலக்க கலக்க பருகலாம்படி எம்பெருமான் ஒரு நீரானபடியாலே அவனை பருகினேன் என்கிறார் இந்த பாட்டிலே. சென்ற பாட்டிலே விழுங்கினேன் என்றார், இந்த பாட்டிலே பருகினேன், அவனையே பருகினேன் என்கிறார். இரும்பு அனன்று உண்ட நீர் போல், இரும்பு அனன்று உண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு எந்தன் அரும் பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன். இரும்பு அனன்று உண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு எந்தன் அரும் பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன். வரும் புயல் வண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து, வரும் புயல் வண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து கரும்பின் இன் சாறு போல பருகினேற்கு இனியவாறே. வரும் புயல் வண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து கரும்பின் இன் சாறு போல பருகினேற்கு இனியவாறே என்கிறார். இரும்பு அனன்றுண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு எந்தன் அரும் பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன். வரும் புயல் வண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து கரும்பின் இன் சாறு போல பருகினேற்கு இனியவாறே. பதவுரை பார்க்கலாம். இரும்பு அனன்று, இரும்பானது காய்ந்து உண்ட அந்த காய்ச்சல் அடங்கும்படி குடித்த நீர் போலே எம்பெருமானுக்கு எனக்கு உகந்த சுவாமியிடம் எந்தன் பெறல் அரும் அன்பு, என்னுடைய கிடைத்தற்கரிய அன்பை புக்கிட்டு வைத்து அடிமை பூண்டு, அடிமையாக ஆபரணத்தை சாத்தி கொண்டு உய்த்து போனேன், உயிர் தரிக்க பெற்றேன். மேலும் வரும் புயல் வண்ணனாரை, நான் இருக்குமிடம் தேடி வந்த மேகம் போன்ற தன்மை உடையவனை மருவி என்னை மறந்து அணுகி என் மனத்து வைத்து, என் மனதிலே பொருந்த வைத்து கரும்பின் இன் சாறு போல, கரும்பின் இனிய சாற்றினை போல பருகினேற்கு அனுபவிக்க பெற்ற அடியேனுக்கு இனியவாறே. அவன் இனியவனாக இருந்தது என்ன ஆச்சரியம் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. நன்றாக பழுக்க காய்ச்சிய இரும்பு ஏற்கும் தண்ணீர் போல எம்பெருமானிடம் என்னுடைய கிடைத்தற்கரிய அன்பை வைத்து அவனுக்கு அடிமை செய்து உயிர் தரிக்க பெற்றேன். நான் இருக்குமிடம் தேடி வந்த மேகம் போன்ற தன்மை உடையவனை அணுகி என் மனதிலே பொருந்த வைத்து கரும்பின் இன் சாறு போல பருகிய எனக்கு அவன் இனியனாயிருந்தது என்ன ஆச்சரியம். இரும்பை நன்றாக பழுக்க காய்ச்சி, அப்படித்தான் அதனை அந்த உருவத்தை மாற்றுவார்கள். எதையும் செய்ய வேண்டுமென்றால் நன்றாக பழுக்க காய்ச்சி அதை அடித்து அதற்கு பின் அதனை குளிர வைப்பதற்கு அதற்கு மேல் தண்ணீர் ஊற்றுவார்கள். அந்த தண்ணீரெல்லாம் அந்த இரும்பு ஏற்றுக்கொள்ளும். முழுக்க முழுக்க அது ஆவியாகிவிடும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அது ஏற்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல எம்பெருமானிடம் என்னுடைய கிடைத்தற்கரிய அன்பை வைத்து அவனுக்கு அடிமை செய்து என்னுடைய உயிர் தரிக்க பெற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம். இரும்பு அனன்று உண்ட நீர் போல், இரும்பானது நெருப்பினால் சுடப்பட்டு அந்த வெப்பம் அடங்குவதற்காக அதன் மீது விடப்பட்ட நீர் போன்று எம்பெருமானுக்கு, எனக்கு ஏற்ற எஜமானனுக்கு எந்தன் அரும்பெறல் அன்பு, அரும்பெறல் அடிகள் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறுவதற்கு ஏற்ப அவனை பற்றிய போதும் அவன் மீது ஏற்படாமல் இருந்த அன்பு, அரும்பெறல் அன்பு. எனக்கு பகவத் விஷயத்திலே முன்பு எப்படி இருந்தது என்றால், குமுட்டி அடிப்பில் தாமரை மலர்ந்தாலும் மலரும், இவனுக்கு எம்பெருமானிடம் அன்பு தோன்றாது என்று பலரும் கூறும்படியாக இருந்தது. என்னுடைய அகங்காரங்கள் பெரிய அக்னி போல இருந்தன. புக்கிட்டு இப்படிப்பட்ட என்னிடமிருந்து தோன்றிய அன்பை அவன் பக்கம் நிலைநிறுத்தி
புக்கிட்டு அடிமை பூண்டு அகம் சர்வம் கரிஷ்யாமி, அகம் நான், சர்வம் எல்லா கைங்கரியங்களும் கரிஷ்யாமி செய்வேன் என்று ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே ராமச்சந்திரமூர்த்தி கானகத்திற்கு கிளம்பும் போது இலக்குவன் சொல்லுவான், நான் உனக்கு அனைத்து கைங்கரியங்களும் செய்வேன், உன்னுடன் வருவேன் என்று சொல்லுவான். அதுபோல வலுவிலா அடிமை என்று நம்மாழ்வார் சொல்வதற்கேற்ப அவனுக்கு அடிமை தொழில் செய்து அடிமை பூண்டு என்பதை தொண்டு பூண்டு என்று திருமாலையிலே தொண்டரடிப்படி ஆழ்வார் கூறுவதற்கேற்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது என்பதே ஆத்மாவுக்கு மிகவும் அழகான ஆபரணமாகும். அந்த தொண்டு செய்வதுதான் ஆபரணம் என்பதனாலே அந்த அடிமைத்தனத்தை ஆபரணமாக பூண்டு என்கிறார். உய்ந்து போனேன் அசன்னேவ என்று தைத்திரிய ஆனந்தவல்லி கூறுவதற்கேற்ப முன்பு இல்லாத அறிவை இப்போது பெற்றேன். வரும் புயல் வண்ணனாரை, இருந்த இடத்திலேயே நின்றபடி தாகத்தை போக்குகின்ற மேகம் போன்றவன் அல்லன். கடலை அதனை அடிமண்ணோடு சேர்த்து எடுத்து கொண்டு தவழ்ந்து ஓடி வருகிற மேகம் போன்றவன் இவன். அதனால்தான் வரும் புயல் வண்ணனாரை என்கிறார். மருவி மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் என்று குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே கூறுகிறபடி மேகத்தை எதிர்பார்த்து பயிர் நிற்பது போன்று மருவி புயல் வண்ணனாரை மருவி எனது ஆத்மா தன்னையும் மறந்து அவனை எதிர்பார்த்து நின்றது. என் மனத்து வைத்து அவனை என்னை விட்டு வேறு எங்கும் நகர்ந்து விடாதபடி நெஞ்சிலே நிறுத்தி. ஒரு பொருளை தேடியவர்கள் அந்த பொருள் கிடைத்த பின்னர் வேறு எங்கும் அலைவார்களோ? அலையமாட்டார்கள். அதுபோன்று அவன் தேடி அலைந்த ஆழ்வாரது நெஞ்சம், எம்பெருமான் தேடி அலைந்த ஆழ்வாரது நெஞ்சம் அவனுக்கு கிடைத்த பின்னர் வேறு எங்கும் அவன் செல்வானோ? செல்ல மாட்டான். ஆனால் ஆழ்வார் சொல்லுகிறார், அவனை இருத்தி வைத்து என் மனத்து வைத்து கரும்பின் சாறு போல பருகினேற்கு. சென்ற பாசுரத்திலே விழுங்கும் பதார்த்தமாக இருந்த எம்பெருமான் இப்போது பருகும்படி மாறிவிட்டான். ஆழ்வாருடன் அவன் சேர கலக்க நீர்ப்பண்டமாக ஆனான், அப்படியே உருகிவிட்டான் என்பது கருத்து. கரும்பின் சாறு போல பருகின எனக்கு இனியவாறே, இதுவும் ஓர் இனிமையே. இப்படிப்பட்ட நீர்மை குணத்தை எப்படி கூறுவது, எப்படி புகழ்வது, எப்படி வர்ணிப்பது என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். இரும்பு அணன்று உண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு எந்தன் அரும்பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன். வரும் புயல் வண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து கரும்பின் சாறு போல பருகினேற்கு இனியவாறே என்ற இந்த அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா? இரும்பு அணன்று உண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு என் தன் அரும்பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன். வரும் புயல் வண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து கரும்பின் சாறு போல பருகினேற்கு இனியவாறே. என்ன இனிமை இது என்று கூறக்கூடிய இந்த பாசுரம், அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார்சி அருள்மாரி கலிகன்றி பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.